ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு சர்க்கஸ் குரங்க பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த சர்க்கஸ்ல நிறைய விலங்குகளும் மற்றும் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அந்த குரங்கின் பெயர் பாபி. பாபி அந்த சர்க்கஸ் குழுவை சேர்ந்தது. பார்வையாளர்களுக்காக பல வித்தைகளை காட்டி மகிழ்விக்கும். பாபி பந்துகளை வைத்து சாகசங்களை செய்யும், கயறுகளில் குதித்து விளையாடும். அது மட்டும் இல்லாமல் குட்டி சைக்கிளை ஓட்டும், பார்வையாளர்களை சந்தோஷப்படுத்தி கைத்தட்டல்களை பெற்றுக்கொள்ளும். அந்த பார்வையாளர்கள் பாபியை நேசிப்பார்கள். பாபி அந்த நிகழ்ச்சியின் நட்சத்திரமாக தெரியும். ஆனால் பாபி சந்தோஷமாக இல்லை. அந்த சர்க்கஸின் உரிமையாளர் ராஜு எப்போதும் பாபியை பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என திட்டிக் கொண்டே இருப்பார். ஆனால் பாபி மிகவும் சோர்வடைந்தது. அவரிடம் மாட்டிக்கொண்டோம் என்று வருத்தப்பட்டது. பாபியின் ஆசை காட்டில் இருக்கும் விலங்குகள் போல சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் அது பேசுவதற்கே பயப்படும். ஏனென்றால் இதுவரைக்கும் பார்வையாளர்களிடம் இருந்து பெற்ற அன்பு, புகழ் எல்லாம் மாறிவிடுமோ என்று நினைத்தது. ஒரு நாள் சர்க்கஸ் நடந்து கொண்டிருக்கும் போது பாபி முன் வரிசையில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்க்கிறது. அந்த சிறுவன் சோகமாக இருக்கிறான். நிகழ்ச்சி முடிஞ்சதும் பாபி அந்த சிறுவனிடம் பேசியது, "எதுக்கு நீ சோகமா இருக்க தம்பி?" அந்த சிறுவன் கூறினான், "எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நீ செய்யற மகிழ்ச்சியான சாகசத்தை என்னால செய்ய முடியல. நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." பாபி ஒரு நொடி தன்னை பற்றி நினைத்து பார்த்தது. தான் சாகசங்களை செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் போது நான் உண்மையாக சந்தோஷமாக இல்லை. நான் சுதந்திரமாக விளையாடுவதையும் சந்தோஷமாக இருப்பதையும் தவறவிட்டு விட்டேன். அடுத்த நாள் சர்க்கஸில் எப்போதும் செய்யும் பழைய சாகசங்களை செய்வதற்கு பதிலாக பாபி பார்வையாளர்களை ஆச்சரியப்படும் அளவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவு செய்தது. பாபி கயற்றில் நடந்து செல்லும் போது கையில் பந்தை வைத்து விளையாடிக் கொண்டே பாபி கூட்டத்தில் குதித்தது. அது குழந்தைகளுடன் விளையாட ஆரம்பித்தது. குழந்தைகள் அதை உற்சாகப்படுத்தி சிரித்து மகிழ்ந்தனர். ஆனால் இந்த முறை பாபி சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் உணர்ந்தது. ராஜுவிற்கு முதலில் கோபம் வந்தது. ஆனால் பாபியும் குழந்தைகளும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பார்த்து கோபத்தை குறைத்து கொண்டார். அப்போது ராஜு சந்தோஷம் என்பது சும்மா சாகசம் செய்து பாராட்டுகள் பெறுவது மட்டும் கிடையாது என்று புரிந்து கொண்டார். ராஜு பாபிக்கு தினமும் இடைவேளை கொடுத்தார். அதனால் அதற்கு விளையாடுவதற்கும் தான் சந்தோஷமாக இருப்பதற்கும் நேரம் கிடைத்தது. கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான சந்தோஷம் என்பது தான் செய்யும் வேலையை விரும்பி செய்வதில் இருக்கிறது. வேலைகளுக்கு நடுவே ஓய்வு எடுப்பதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதும் தான் முக்கியம். மற்றவர்களுக்காக வாழ்வது கிடையாது. ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.